name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name. ஏசாயா 46:10. Isaiah 46 chapter 10. Isaiah 46 chapter 10. இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள். இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள். எல்லாரும் பைபிள் கொண்டாந்துருக்கிறீங்களா? இந்த புது வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்களேன். பைபிள் ஒரு ஃபோன் எதா இருந்தாலும் பைபிளை கையில் எடுத்து வசனத்தை பார்க்கணும். சரிங்களா? சர்ச்சில் உட்காந்துட்டு வசனத்தை பார்க்காம உட்காந்துட்டு இருந்தா கர்த்தருக்கே பிடிக்காது. ஓகே, ஓப்பன் யுவர் பைபிள்ஸ். செல்போன்ல கூட பைபிள் இருக்கு. சிலர் ஐபேட்ல வச்சிருக்கீங்க, பேட் வச்சிருக்கீங்க, நோட் புக் வச்சிருக்கீங்க. ஓப்பன் யுவர் பைபிள்ஸ். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமான சத்தியம், நல்லா கேட்கணும். ஆமென். இதை நினைத்து ஆண்டவர் ஒரு தடவை ஒன்று சொன்னாலே அது சொன்னதுதான் பெரிய விஷயம். ஆண்டவர் மூணு தடவை ஒரு விஷயத்தை சொல்றாரு. இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே அப்படின்னு என்ன தெரியுமா? ரெபல் அப்படின்னா ரெபல் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் ரெபல் அப்படின்னா பாதகரே அப்படின்னா ஆண்டவர் சொல்றதுக்கு முரணா சொல்றது, எதிர்த்து பேசுறது, இல்ல முரட்டு சுபாவம் உள்ளவர்கள் ரெபல்கள். ரெபல் பாதகன் போல் தொங்கினீரல்லோ அப்படின்னு பாடுறோம்ல. பாதகரே பாதகரே என் பாவம் போக்கவே பாதகன் போல் நீ தொங்கினல்லவோ அப்படின்னா ரெபல், somebody that does not agree with God. தேவனோடு ஒற்று போகாமல் எதிர்த்து பேசுகிறவன். இல்ல யாரு சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், எதிர்த்து பேசுவோம்ல. ஆண்டவருடைய வசனம் ரொம்ப எப்படி அழகா சொல்லுது பாருங்க. பாதகரே அப்படின்னு இதை நினைத்து புருஷரா இருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள் அப்படின்னா மூணு விஷயம் சொல்றாரு. ரிமெம்பர், டோன்ட் ஃபர்கெட், கீப் இட் இன் யோர் ஹார்ட். ரிமெம்பர், டோன்ட் ஃபர்கெட், கீப் இட் இன் யோர் ஹார்ட். ரிமெம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். ரிமெம்பர், don't forget, keep it in your heart. மறந்துடாதீங்க. அப்புறம் நினைவு கூறுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நினைவு கூறுங்கள், மறந்திடாதீர்கள். சத்தமா சொல்லுங்க, விட மாட்டேன் இல்லைன்னா. நினைவு கூறுங்கள், மனதிலே வையுங்கள். அப்புறம் அப்புறம் நினைவில் வைங்க. ஆமென். நினைவில் வையுங்கள், மறந்திடாதீர்கள். அப்புறம் அப்புறம் நினைவில் வையுங்கள், மறந்துடாதீங்க. இருதயத்தில் வைங்க, நடந்ததை நினையுங்கள். இருதயத்தில் வையுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே ரெண்டு தடவை சொன்னாலே பெரிய விஷயம். ஆண்டவர் எத்தனை தடவை சொல்றாரு? 3 தடவை சொல்றாரு. ஒரே மேட்டரை ஆண்டவர் சொல்றாரு, நினையுங்கள். அப்புறம் அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? அடுத்த வசனம் போடுங்களேன். 9ஆம் வசனம். நானே தேவன். இல்ல முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை திரும்ப பாருங்க. நாலாவது முறை ஆண்டு சொல்றாரு. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானமானவன் ஒருவனும் இல்லை. I am God, there is no one like me. Who is like unto me? என்னை போல இந்த உலகத்துல வேற ஒரு தெய்வம் யார் அப்படின்னு அவர் ரேங்க ஆண்டவரை உயர்த்தி சொல்றாரு. என்ன போல யாரும் கிடையாது இந்த உலகத்துல. இந்த உலகத்துல ஆண்டவரை தம்மை உயர்த்தி தன்னுடைய வார்த்தையை பிடிக்கிறார். நினைவு கூறுங்கள், இருதயத்தில் வையுங்கள், புருஷராயிருங்கள் அப்படின்னா மறந்துடாதீங்க. என்னவா இருங்க? புருஷராயிருங்கள். பாருங்க, புருஷராயிருங்கள்னா ஆங்கிலத்தில் என்ன போடுறீங்கன்னா மறந்து. புருஷர்கள் என்ன பண்ணிடுவாங்க போல இருக்கு. அதனால புருஷராயிருங்கள் அப்படின்னா மறந்துடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அப்படின்னா என்ன தெரியுமா? கடைசியில உள்ளத முதலையே என்ன பண்றாரு ஆண்டவர்? கடைசியில் உள்ளது என்ன பண்றாரா? எண்ட பிகினிங்ல சொல்லிடுறாரு. என்னது? எண்ட பிகினிங்ல சொல்லிடுறாரு. அந்தம்னா என்ன? ஆதியும் அந்தமும், அல்பாவும் ஒமேகாவும். ரைட்? ஆதியும் அந்தமும். அந்தத்தில் உள்ளவையை ஆதியிலே சொல்லுகிறவர் தான் ஆண்டவர். அதனால தான் சொல்றாரு, என்னை போல வேறு ஒருவரும் இல்லை. ஏன்னா ஆதியில இருந்தே எனக்கு முடிவு என்னன்னு தெரியும்.
ஆமென். ஆரம்பத்திலிருந்து அவருக்கு முடிவு தெரியும். ஏன்னா ஆரம்பிக்கிறவர் அவரு, முடிக்கிறவர் அவரு, முடிக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்கிறவர் அவரு, நினைக்கிறத செய்யறவர் அவரு, நினைச்சத முன்னாடியே செய்யறாரு, செஞ்சு அப்புறமா அனுப்புறாரு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. முடிந்ததை தான் முடியும் என்று ஆண்டவர் சொல்லுவார். அவர் ஏற்கனவே முடித்ததை தான் முடிப்பார். ஏனென்றால் ஏற்கனவே முடித்து விட்டார். ஆகவேதான் அந்த முதல் என்ன பண்ணாரா, அனாதியாக இருக்கிற காரியங்களை பூர்வ காலங்கள் கொண்டும் அறிவிக்கிறேன், என் ஆலோசனை ஆமென் நிலை நிற்கும். அப்படின்னா அதுக்கு மாறா உங்களால எதுவும் பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. அதாவது இட் ஸ்டாண்ட்ஸ், ஆங்கிலத்தில் இட் ஸ்டாண்ட்ஸ், அவ்வளவுதான். இது எதற்கு நீங்க முரண்பட்டீங்கன்னா நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவீங்க, பதட்டமாயிடும், பரபரப்பாயிடும், சமாதானம் கெட்டு போயிடும். ஆண்டவர் நினைச்சதான் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். எனக்கு என்ன பிரியமா இருக்குதோ அதை தான் நான் செய்வேன். உனக்கு என்ன பிரியமா இருக்குதோ அதை செய்யறது இல்லைங்க, நான் இல்லை. அதனால்தான் நான் கர்த்தர். ஆமென். நான் கர்த்தர், நானே தேவன். எனக்கு பிரியமானதை எல்லாம் நான் செய்வேன். ஆகவே நான் சொன்னது நிலை நிற்கும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆமென், நான் நினைச்சதை செய்வேன் ஆண்டவர் சொல்றார். அதனால தான் நான் ஆண்டவர். ஆமென். அடுத்த வசனம் படி நல்லா இருக்குமே. உராயம் செய்கிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். ஓ, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை ஓ ரபலபா ஷேகே ரிபாகாதலபா. நீ என்ன பெருசா யோசிக்குது அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். நீ என்ன பெருசா யோசிக்கணும் வந்திருக்கிற, நீ இன்னும் உன்னால ஒன்னும் கழட்ட முடியாதுன்றார் ஆண்டவர். ஆமென். உன் வாழ்க்கை பரட்டியும் போட தெரியும், எழுந்து நிமிர வைக்கவும் எனக்கு தெரியும். உன் இஷ்டத்தெல்லாம் இங்க நடக்கிறதுக்கு செய்யறதுக்கு, உன் இஷ்டம் போல வாழ்றதுக்கெல்லாம் நான் அவனை கூட்டு வர உலகத்துக்கு. ஏற்கனவே ஒரு பிளான் உன் வாழ்க்கைக்காக நான் வச்சிருக்கிறேன். அந்த பிளான் படி தான் நடக்கும். உனக்கு பிடிக்கலனா அதை பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு பிடிச்சது தான் நடத்துவேன். நீ உன்னால ஒண்ணும் முடியாது. ரொம்ப கிளீனா சொல்ல, நான் தேவன், வைராக்கியமா சொல்ல, நான் தேவன், நான் தேவன். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நல்ல சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். ஆமென், ஹalleluya. அதை சொன்னேன். யார் சொன்னது? யெகோவா தேவன், எலோஹீம், எல் ஷடாய், அடோனாய், ரவலா ஷேகே. ஓ யாவே, நான் யாவே, நான் தான் சொன்னேன். எவன்டா சொன்னது? நான் தான்டா சொன்னேன். எவன்டா சொன்னா? நான் தான்டா சொன்னேன். நான் யாவே. யார் சொன்னது? இருக்கிறதாகவே நான் இருக்கிறேன். I am that I am. போய் சொல்லு, போய் பார்வோன்ட்ட சொல்லு. பார்வோனுக்கே ராஜா நான் தான்டா. பார்வோனை உட்கார வச்சதே நான் தான்டா. அவன் இருதயத்தையும் நவமானதாயும் மாற்றுவேன், அவன் இருதயத்தை கடினமாகவும் மாற்றுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவும் தெரியும், உன்னை சபிக்கவும் தெரியும், உன்னை உயர்த்தவும் தெரியும், உன்னை மேன்மைப்படுத்தவும் தெரியும், உன்னை தாழ்த்தவும் தெரியும், உன்னை புரட்டவும் தெரியும், உன்னை பெரட்டவும் தெரியும், உன்னை உருட்டவும் தெரியும், உன்னை உருவாக்கவும் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். ஆபிரகாமுக்கு முன்னால நான் இருந்தேன். I was before Abraham. நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். I will fulfill what I said. ஆமென். ஹalleluya. அப்புறம் சொல்றார், நான் அதை திட்டம் பண்ணேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாரு திட்டம் போட்டது? யாரு திட்டம் போட்டது? யாரு திட்டம் போட்டது? மேல இருக்கிற திட்டம் போட்டாரு. அப்புறம் அதை செய்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கை தட்டுங்களேன். ஆமென். அதை நான் செய்து முடிப்பேன். உனக்கு பிடிக்கலனாலும் முடிப்பேன்றார் ஆண்டவர். ஆமென், ஆமென், ஹalleluya. 4 காரியங்கள் நான் சொன்னேன், நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணேன், அதை செய்து முடிப்பேன். ஆமென்.
ஹalleluya ஹalleluya. செய்து முடிப்பேன், முடிச்சிருவேன். ஆமென். ஹalleluya. glory to God. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நிறைவேற்றுவாரு. அவர்தான் திட்டம் பண்ணாரு, அவர்தான் முடிப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். என்னெல்லாம் சொன்னாரோ அவர்தான் செய்வாரு. என்னெல்லாம் திட்டம் பண்ணாரோ அவர்தான் நிறைவேற்றுவாரு, அவர்தான் செய்து. ஆமென். இந்த சத்தியத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. மனுஷன் சாகறதுக்கு ஏன் பயப்படுவான் அப்படின்னா, வாழ்க்கையில் செய்ய வேண்டியது செஞ்சு முடிக்கல. ஆமென். ஒரே நிமிஷம். செய்து முடிக்கல. அதனால மனுஷன் சாகிறதுக்கு என்ன பண்ணுவான்? யோசிப்பான், ஏன் சாகணும்னு நினைப்பான். அதை இதை வாழ்க்கையில என்ன நோக்கத்துக்காக நம்ம பிறந்தோமோ அதை செஞ்சு முடிச்சிட்ட மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? சாவுக்கு பயப்பட மாட்டான், வரவேற்பான் சாவை. கரெக்ட் இல்ல? நிரூபிக்கிட்டோம் அவளுக்கு. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை வரவேற்கிறான். எதுக்காக எந்த ஓட்டத்துக்காக கர்த்தர் பிடிச்சாரோ அந்த நோக்கத்தை என்ன பண்ணிட்டேன்? நிறைவேற்றிட்டேன். அதுல நிறைய போராட்டம் வந்துச்சு, நல்ல போராட்டம் போராடினேன். இதுல விசுவாசத்துக்கு நிறைய கலகங்கள், விசுவாசத்தை விட்டு விலகவும் விழவும் திசை திருப்பவும் எனக்கு நிறைய போராட்டம் வந்துச்சு. வியாதி, வியாகுலம், மரணம், அநேக போராட்டங்கள் வந்தது. ஆனாலும் என் ஓட்டத்தை என்ன பண்ண? முடிச்சிட்டேன். ஆமென். தீமோத்தேயு கிட்ட சொல்றாரு, நல்ல தெளிவுள்ள மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, உன் ஊழியத்தை. ஆமென். நம்ம ட்ராக்ல ஆண்டவர் நமக்கு வச்சுக்கிறத ஓட்டினா போதும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மத்தவங்க ட்ராக்ல இருக்கிறதெல்லாம் ஓட வேண்டாம். ஆமென். ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்யறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆமென். ஹalleluya. அந்தத்தில் உள்ளவை ஆதியிலிருந்து ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே செஞ்ச பிறகுதான் திரும்பி ஆரம்பிச்சு அனுப்புறார். ஆமென். God knows the end from the beginning. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவருக்கு அந்தம் என்ன என்று, கடைசி என்னவென்று, முடிவு என்ன என்று ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி அவருக்கு தெரிந்தால் தான் அவர் ஆண்டவர். omniscient, சகல அறிவு உள்ளவர். all knowledge, சர்வ வியாபி, எங்கும் இருப்பவர், சர்வ வல்லவர், omnipotent. that is God. அதுதான் ஆண்டவர். அதான் சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும். I am omniscient. I have knowledge and intelligence. I have made it already. எல்லா ஒரு பொருளையும் ஏற்கனவே, எந்த காரியமானாலும் ஏற்கனவே நான் நிர்ணயித்தது தான் நடக்கும். நான் நிர்ணயித்தது நிலைபெறும். whatever I have already done will be established because I already established. ஏற்கனவே நான் ஸ்தாபிச்சு வச்சிருக்கிறேன். ஆகவே தான் நான் அதை திரும்பவும் ஆரம்பித்து ஸ்தாபிக்கிறேன். ஆண்டவர் நம்மளை அனுப்பும் போதே நம்மளை பூரணமா ஏற்கனவே ஜெயமாக வெற்றிகரமாக முடிக்கப்பட்டவர்களாக தான் ஆண்டவர் அனுப்புகிறார். ஆமென். நாம் ஏற்கனவே முடிவு பெற்றவர்கள், ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனால் அந்த முதல் பூர்வ காலத்தில் நடக்க போகிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே நமக்கு என்ன பண்ணிட்டாரு? அறிவித்திருக்கிறார். நான் சொன்னேன், அதை நான் செய்வேன், அதை நான் திட்டமிட்டேன், அதை நான் செய்து முடிப்பேன். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் எதை குறித்துமே பதட்டம் அடைகிறதே இல்லை. இனிஷியேஷன்லயே கம்ப்ளீஷன் இருக்கு. ஒரு காரியத்தை இனிஷியேட் பண்றோம்னு சொல்லுங்க பாத்தீங்களா, ஆரம்பிக்கிறோம்ல, ஆரம்பத்திலேயே ஆண்டவர் முடிவு வச்சிட்டாருங்க. ஆமென். அதனால கர்த்தரை நம்புறவங்களுக்கு என்ன வராது? பதட்டம் வராது, பயப்பட மாட்டாங்க.
சந்தேகம் வராது. ஏன்னா கர்த்தர் எதை நினைச்சிட்டாரோ அதை செஞ்சு முடிச்சிடுவார். ஆமென். அதுக்கு விரோதமா நான் போனேன்னா எனக்கு பிரச்சனை. அதுக்கு விரோதமா போனாதான் எனக்கு சந்தோஷமா இருக்காது, எனக்கு சமாதானம் கெட்டு போயிடும். ஆனா ஆண்டவர் எனக்கு வச்சிருக்க ட்ராக்ல கரெக்டா நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், அது போதும் எனக்கு. அதுக்கு மட்டும் தான் ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. என்ன மத்தவன் ஓட்டத்தை நீ ஓடினியான்னு கேட்க மாட்டாரு. என்ன நீ பவுல போல வாழ்ந்தியான்னு கேட்க மாட்டாரு. என்ன நீ மத்தேயு போல வாழ்ந்தியான்னு ஆண்டவர் கேட்க மாட்டார். நீ பேதுரு போல வாழ்ந்தியான்னு கேட்க மாட்டார் ஆண்டவர். என்ன கேட்க வேண்டிய கேள்வியை தான் ஆண்டவர் கேட்பாரு. ஏன் ஓட்டத்தை நீ உன் ஓட்டத்தை ஓடு, உன் ஊழியத்தை நிறைவேற்று. உன் நோக்கம் என்ன? You must know your purpose. உங்கள் நோக்கம் என்னவென்று நமக்கு தெரிய வேண்டும். சிறு பிள்ளையா இருக்கும்போது நிறைய தரிசனம், நிறைய கனவுகள் இருக்கும், நமக்கு சொப்பனம் நிறைய வரும். அந்த சொப்பனமும் அப்பொழுது நம்ம கண்டத நம்ம வாழ்க்கை குறித்து உண்மை. இப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்கிறோம் அதெல்லாம் பொய்ங்க, என்னெல்லாம் கேட்டுக்கிறோம் அதெல்லாம் பொய். உலகம் அதுக்கு மாறா நீ கையாளாகாதவன், நீ வேலைக்காகாதவன், நீ உருப்பட மாட்ட, உன்னாலாம் முடியாது, உனக்கு இப்படிப்பட்ட பின்னணி பேக்ரவுண்ட் இல்ல, உனக்கு இப்படி ஒரு அந்தஸ்து இல்ல. இதெல்லாம் நமக்கு நம்ம வளரும் பொழுது உலகம் சொல்லி கொடுத்தது. நடைமுறையா உள்ளதை யோசி, ரியலிஸ்டிக்கா யோசி. என்ன ரியலிஸ்டிக்கா யோசி? நான் யோசிக்கணுமா? சிறுப்பிள்ளத்தனமா, இந்த வார்த்தை ரொம்ப ஜோக்கா சொல்லி, இது சிறுப்பிள்ளத்தனமா? நான் சொல்லட்டுமா? பைபிள் சிறு பிள்ளையா தான் இருக்கணும்னு சொல்லுது. நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால், ஆண்டவர் உங்களை வயசாகன்னு தான் சொன்னாரு, நீ வளருன்னு சொல்லல. நம்ம நீங்க எல்லா பிள்ளையும் பார்த்து வளரலையா, இன்னும் வளரலையே, என்ன வளரல, வளரலையே, என்ன வளரலையா, பொய்யிலையும் மாயையிலையும் அவிசுவாசத்திலையும் உன்னால என்னாலாம் முடியாதுன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணாங்க பாருவோம் தலையில, அதெல்லாம் வச்சுக்கிட்டு உண்மைன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா. அதுதான் நான் வளர்ந்து முதிர்ச்சி அடைஞ்சு எதுவுமே வாழ்க்கையில செய்யாம உருப்படாம நான் இருக்கிறேன் பாருங்க, அந்த பொய்யை தான் இன்னைக்கு உலகம் சொல்லிட்டு இருக்கு. நீ கண்டதுதான் உண்மை, நீ காண்கிறது பொய். நீ கண்ட தரிசனம் தான் உண்மை, இன்று நீ பார்க்கிறது பொய். அநேக நேரத்தில் தரிசனத்திற்கு விரோதியே நீ பார்க்கிற பார்வைதான். நீ வந்த பார்வை ஒன்றில அது போய், நீங்க வச்சிருக்கீங்க பாரு இடம் தங்கறதுக்கு, அதுவும் போய். நீங்க அதுதான் நம்பி நீங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் அது அல்ல. நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உனக்கு தரிசனம் ஆண்டு கொடுத்திருப்பாரு, சில விருப்பங்கள் இருந்திருக்கும், சில சொப்பனங்கள் இருந்திருக்கும். தானியேல் சொல்றான், சொப்பனங்கள் சத்தியம். என்னதான் சொப்பனங்கள் சத்தியம்? தானியேல் 2:45. நீ கண்டிருக்கிற தரிசனம் அர்த்தம் உள்ளது. ராமே சொல்லுங்களேன், நீ கண்ட சொப்பனம் சத்தியம். ஆமென். சத்தியத்திற்கு நான் சாட்சி கொடுக்க வந்தேன். இயேசு சொல்றார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நான் உங்களிடத்தில் சொன்னேன், நீங்களோ அதை விசுவாசிக்கவில்லை. அதாவது நேச்சுரலாவே நம்ம ரொம்ப வளர்ந்து பழமாயிட்டோம் நம்ம நினைச்சு நிறைய விஷயத்தை நம்புறதே இல்ல, விசுவாசிக்கிறதே இல்ல. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, நீ தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நட. ஆமென். தரிசித்து நடவாமல். இந்த 2025ஆம் ஆண்டு உங்க வேலை போக நீங்க ஏதோ ஒரு வியாபாரம் பண்றீங்க, ஏதோ ஒன்று செய்றீங்க, ஆண்டவர் சொன்னா செய்றீங்க. இல்ல உங்க வேலை போக ஆண்டவர் ஊழியம் செய்ய சொன்னாரா, எக்ஸ்ட்ரா ஊழியம் பண்ணிடு. ஆண்டவர் உங்களை என்ன செய்ய அழைச்சார்? சின்ன வயசுல சைல்டிஷ் பிஹேவியர்னுவாங்க இல்ல, என்ன பிஹேவியரா? சைல்டிஷ். என்ன சைல்டிஷ் பிஹேவியர்? சைல்டிஷ் பிஹேவியர் தான் என் பிஹேவியர். இப்போ நீ வச்சிருக்கிற பாரு ஒரு பிஹேவியர், வளர்ந்து போய் ஒரு மூடத்தனமான இல்ல, அந்த நம்பிக்கையை இழந்து ஹோப்பை விட்டுடு. எங்க மஞ்சத்தூள் அரைச்சி பாக்கெட் போட்டு விற்கிறான், 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரோம். ஆச்சி சக்தின்னு நம்ம எங்க போட்டு விற்கல? ஐஸ தண்ணி ஆக்கி விற்கிறான், தண்ணி ஐஸ் ஆக்கி விற்கிறான், ஒண்ணு உரைய வச்சு அதை விற்கிறான் 20 ரூபாய் கிலோ. மஞ்சள் என்னங்க மந்திரம்? மஞ்சளுக்குள்ளேயே ஆண்டவர் மந்திரம் வச்சிருக்கிறாருங்க. அது ஒன்றும் பெரிய அற்புத படைப்பு ஒன்றும் இல்லை. கொக்கோ கோலா என்னங்க 1/2 லிட்டர் பாட்டில் சக்கரை
கூட 4 கெமிக்கல் அவன் போட்டு விற்கிறான். உலகம் பூரா கிறிஸ்மஸ்க்கு கொக்கோ கோலா பெருமையாக வாங்கி கொக்கோ கோலா குடிச்சான். கிறிஸ்மஸ் பிரியாணி சாப்பிட்டுட்டாங்க, அப்படியே கொக்கோ கோலா சக்கரை தனியாக குடிச்சு போட்டு. ஆனால் நமக்கு ஆண்டவர் சொன்ன சின்ன சின்ன காரியெல்லாம் செய்ய முடியல. இதை சொல்றான், சார்ட் பேப்பர் போட்டு அமேசான்ல வித்து பில்லியனரா இருக்கிறான் நம்ம ஊராளு. சார்ட் பேப்பரை கலர் கலர் ஆரஞ்சு ரெட் பிளாக் ப்ளூன்னு போட்டு அமேசான்ல வித்தான். ஃபோன் நம்ம கையில இருக்குது. ஆனாலும் போனை வச்சுன்னு ஒரே விஷயம் தான் தெரியும், போன் பேச தெரியும், ஆஃப் பண்ண தெரியும். 1000 விஷயங்குது போன்ல. ஆண்டவர் பல ஆயிரம் காரியங்களை நமக்குள்ள வச்சு வெளில அமிச்சுக்கிறாருங்க. ஆனா ஒன்னுத்தையும் பிரயோஜனப்படுத்துறது இல்ல. 1% மூளையை அதிகமா பயன்படுத்தினால் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் உங்களை ஞானி என்று சொல்லுவார்களாம். எவ்வளோ 1% மூளையை தேவையில்லாத டிவி பார்த்துட்டு இருக்கோம், உட்காந்து போன ரீலை பார்த்துட்டு இருக்கோம். போன ரீல் பார்க்க கூடாது, விற்கணும் ரியலா. ரோட்ல போற பைக்கை போட்டோ எடுத்து வில்லுங்க, ரோட்ல போற கார் எடுத்து 10 லட்சம் போடு, OLX பக்கத்தில் இருக்கிற லேண்ட மேல இருந்து போட்டோ எடுத்து போடு. ஏதோ ஆண்ட செய்ய சொன்னார்னா செய்யுங்க. ஆண்ட திட்டங்களை தருகிற யாரு? கர்த்தர். ஆனா அதெல்லாம் மறந்து பொய்யெல்லாம் நம்பி ஆண்டவரை விசுவாசிக்கிறதோட அவிசுவாசத்துல ரொம்ப வளர்ந்துருக்கிறோங்க, விசுவாசத்துல வளரல. ஏன்னா நம்ம பார்த்து நடக்கிறோம். தரிசனத்திற்கு எதிரியே விரோதியே என்ன தெரியுமா? பார்வைதான். அதனால ஆண்டவர் சொன்னாரு, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். ஆமென். இந்த ஆண்டு ஏதாவது பண்ணணும், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதை இன்னும் ரெட்டிப்பாக்கணும், அதை இன்னும் 3 பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி என்ன பண்ணணும்? வசனமே சொல்ல மாட்டேன்றீங்களே. போன வருஷம் பூரா இதான் சொன்னேன், பழுகி பெருகி சொல்லுங்க, பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். KFC அதான் பண்றான். சிக்கன்னா KFC, பர்கர்னா மெக்டானல்ட்ஸ், பிராண்ட் கண்ட்ரோல் பண்றாங்க, உலகத்தையே கண்ட்ரோல் பண்றான். பென்ஸ்னா என்னது? எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? நைக்கீரா? இதெல்லாம் மத்தவருடைய அடையாளம். இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறதுக்கு ரோட்ல அடிச்சுக்கிறோம். அங்க பசங்க, வாழை பசங்க போதை வைக்கிறானுங்க. நைக்கி ஷூவும் ஐபோன் கையில வச்சுக்கிறானு. எவனோ ஒருத்தன் உருவாக்கின பொருளை தான் அடையாளமா தேடுறான். 5 விஷயங்கள் ஒரு மனுஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்முடைய அடையாளம் என்ன? ஐடென்டிட்டி என்ன? இதுதான் பிரச்சனை நமக்கு. மற்ற அடையாளத்துல நான் அடையாளம் நினைக்கிறேன். எனக்குன்னு தனித்தன்மையாக ஆண்டவர் விசித்திர வினோதமான ஒரு அடையாளத்தை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். ஒரு யூனிக் பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். I must know the purpose. இரண்டாவது, எங்கிருந்து வந்தேன்? Where am I coming from? அப்படின்னா உங்க பூர்வீகத்தை சொல்லல. ஆண்டவர் உங்களை எந்த நோக்கத்திற்காக எங்கிருந்து புறப்பட்டு வந்தீர்கள். ஆமென். மூன்றாவது, what can I do? என்ன செய்ய முடியும்? என்னது? what can I do? உங்க பொட்டன்ஷியல் என்ன? நான்காவது, where am I going? நான் எங்கே போகிறேன்? ஆமென். என் அடையாளம் என்ன? எங்கிருந்து வந்தேன்? எங்கு போகிறேன்? என்னால் என்ன செய்ய முடியும்? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஆமென். இந்த 4-5 கேள்விக்கும் நம்ம யார்கிட்டயுமே பதில் கிடையாது. அதாவது ஆண்டவர் நம்ம வேலை செய்ய சொன்னார், உத்தியோகத்திற்கு போக சொல்லல. நல்லா கவனிங்க. ஜாபுக்கும் ஒர்க்குக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒர்க்குனா வேலை செய்கிறது இல்ல. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். ஆண்டவர் யார்கிட்ட போன வேலை செய்ய சொல்ல, உன்னை எஜமானனா தான் இருக்க சொன்னாரு, தொழிலாளியா இருக்க சொல்ல ஆண்டவர். நீயோ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். இப்படிதான் ஆண்டவர் உன்னை ப்ரிப்பேர் பண்ணி ஏற்கனவே நம்ம முடிச்சுதான் வெளில அமைச்சிருக்கிறாரு. ஆனா உன் வாழ்க்கையில் எதுவுமே முடியாது. நீயே முடிச்சு போட்டுக்கின, நீயே உனக்கு முடிவு கட்டிக்கின்னு நீயே உட்காந்துக்கிற வீட்டில் ஒருத்தங்கிட்ட வேலை செய்யற. நீ கையேந்தி செய்யுங்க, கொஞ்ச நாள் தப்பு இல்லை. அதுக்காக எல்லாரையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க. ஒரு வேலை சைட்ல பக்கத்துல போயிட்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 31 சகோதரிகளை பாருங்க, ஸ்திரீகள் குறித்து என்ன சொல்றாரு? வியாபாரம், கப்பலே ரெடி பண்ணி சர்ச்சில் வச்சேன் நான். ஆனாலும் யாரும் கப்பலை ஏறவும் இல்லை, கப்பலை கட்டவும் இல்லை, புறம்போக்கில் கொட்டாயம் போடல. ஸ்தோத்திரம். ஆமென். வேலை செஞ்சு உட்காந்துக்கிறீங்க. உங்க வாழ்க்கை எவ்வளவு ரொம்ப கம்மின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. செல்போன் இருக்கு பாருங்க. செல்போன் உதாரணத்தை எடுத்துக்கலாமா?
செல்போன் உங்க கையில வரதுக்கு முன்னாடியே செல்போன் ஆரம்பம் உங்க கையில இல்ல, அவன் உருவாக்க ஆரம்பிச்சான் பாருங்க, அப்பயே ஆரம்பிச்சிச்சு. செல்போன் உன் கையில வரும்போது முடிஞ்சு வந்துச்சு. எப்படி வந்துச்சு? முடிஞ்சு வந்துச்சு. அதுக்கு மேல அவனுடைய எம்பளமோ அவனுடைய இமேஜும் போட்டு அமிச்சான். அவனுடைய சாயலும் அவன் பெயரும் அது மேல இடப்பட்டது. உன் கையில இருக்கிற ஐபோன் ஒருத்தன் கண்டுபிடிச்சான், அவனுடைய சைனை எம்பளம் அது மேல போட்டுக்கிறான். உன் போன் உன் கையில வரும்போது அது எல்லாமே முடிஞ்சு வந்துச்சு. உன் பேட்டரி 8.5 மணி நேரம் வேலை செய்யும். எப்படி தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே செக் பண்ணி தான் அமிச்சான். அதுல SMS அனுப்ப முடியும். எப்படி தெரியுமா உங்களுக்கு? செக் பண்ணி தான் அமிச்சான். போன் கால் பண்ணலாம் அமெரிக்காக்கு. எப்படி தெரியுமா? செக் பண்ணி தான் அமிச்சான். இன்டர்நெட் பார்க்கலாம். அது எப்படி தெரியுமா உங்களுக்கு? செக் பண்ணி தான் அமிச்சான். ஆண்டவர் உன்னை அனுப்பும் போதே உன் வித்து இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உனக்குள்ள எல்லாத்தையும் வச்சுதான் அமிச்சார். உன்னை முடிச்சுதான் அமிச்சார் ஆண்டவர். நீ இங்க பெருசா ஒன்னும் ஆரம்பிக்க போறது இல்ல. ஆண்டவர் உன்னை ஃபினிஷ் பண்ணி அவர் மேல உன் சாயலை வச்சு தம்முடைய குமாரனின் சாயலுக்கு உன்னை ஒப்பாக்கும்படியாக கிறிஸ்து பலியான. ஆமென். நீ முடிக்கப்பட்ட வெற்றி உள்ள சக்சஸ்ஃபுல் பர்சன். ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதும் ஜெயிக்காம இருக்கிறதும் அவங்க கையில தான் இருக்கு. ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதையும் சொல்லிடலாம், ஒரு மனுஷன் தோக்க போறதையும் சொல்லிடலாம். ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் அவனுடைய தீர்மானம். உன்னுடைய டிசிஷன்ல தான் இருக்கு வெற்றி. உன் டிசிஷன்ல தான் இருக்குது. ஆனா we take poor decisions. ஆனாலும் ரொம்ப தப்பான முடிவுகள் எடுக்கிறோம், தப்பான தீர்மானங்கள் எடுக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை. நீங்க குறை உள்ளவர்களாய் உங்களை எண்ணுகிறீர்கள். நீங்கள் பிறக்கும் போதே ஆண்டவர் உங்களை மகாத்மாக்களா தான் படைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பிறக்கும் போதே நான் அதை நிரூபிக்கட்டுமா? எரேமியா 1:5. எரேமியா 1:5 வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 1:5 மேல டிவில போட்டா நல்லா இருக்குமே. நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகுவதற்கு முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ண, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை தீர்க்கதரிசி அம்சண்டான்றார் ஆண்டவர். உன்னை முடிச்சுதான்டா அம்சேன். ஏதோ ஒரு பாஸ்டர் பார்த்து அவர் சாட்சி சொன்னாரு. அவங்க தம்பி கோயம்புத்தூர்ல செல்போன் கடையில் ஸ்டிக்கர் ஓட்டுறவரா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாராம். ரொம்ப வருத்தமா இருந்துதான். தேவ மனுஷன் அவரை பார்த்து சொன்னாராம், எப்பா நிறைய பழைய கட்டடங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நீ கட்டுவ, 2024 சொல்றேன், நீ கட்டுவ அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு போனாராம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் பில்டரா இருக்கிறாராம். அவங்க போட்டோ அவருடைய ரீல் எல்லாம் காட்டினாரு என்கிட்ட. பாஸ்டர் கிங்ஸ்லி பால், அனகாபுத்தூர், ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் பில்டர்ஸ் இன் கோயம்புத்தூர். பெரிய பெரிய பில்டர்லாம் வராங்க அவங்க கிட்ட. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை திடீர்னு ஒரு டவுன்லோட் கொடுத்தாராம். பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ண, அதை சொல்வது படிக்காதவர். இன்னும் கேட்க போனா உலகத்துல பெரிய ஆளுங்களே படிக்காதவங்க. பில் கேட்ஸே காலேஜ் போவாங்க, ஸ்கூல்ல இருந்து பாதியில வெளியில வந்தாங்க. அதனால நீங்க படிக்க வேணாம்னு சொல்லல. ஆனா நிறைய நேரத்துல படிப்பு உன்னுடைய திறமையை பரிசோதித்து அவன் ஒரு பொய்யான ஒரு சர்டிபிகேட் உனக்கு கொடுக்குறான். உனக்கு எவ்வளவுதான் அறிவுன்னு. எந்த உலக பரீட்சையினாலும் ஹார்வர்டாலும் ஹேலாலும் ஆக்ஸ்போர்டாலையும் உன் ஞானத்தை கிரகிக்க முடியாது. திருபாய் அம்பானியே படிக்காதவன், அவன்கிட்ட வேலை செய்யறவன் தான் MBA படிச்சவன் ஹார்வர்ட்ல, அவன் காலேஜுக்கு போல. தேவ ஞானம், தேவ ஞானம். ஹல்லேலூயா. எவரும் ஒருவன் என்னிடத்தில் யாக்கோபு 1:5 ஞானத்தை கேட்டாலும் அவனுக்கு நான் சம்பூர்ணமான். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் காலைல எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே 4 மணிக்கு எழுந்து சம்பூர்ண ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. அடுத்த முதலமைச்சர் இங்க தான் உட்கார்ந்திருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த ஜனாதிபதி இங்க தான் உட்கார்ந்திருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த பெரிய தொழிலதிபதியே இங்க தான் உட்கார்ந்திருக்கிறார். தேங்க்யூ பிரதர் ஆஷ்ரே. அடுத்த AR ரஹ்மானை விட பெரிய மியூசிஷியன் அங்க தான் உட்கார்ந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த சிவமணியோட ஒரு பெரிய ட்ரம்மர் நல்லா அடிப்பா அங்க தான் உட்கார்ந்திருக்கிறாரு. ஏங்க அவனை பார்த்துட்டு இருக்கீங்க? நமக்குள்ள ஆண்டவர் கிரேட்னஸோட தான் அம்சாரு, மகத்துவத்தோட தான் அம்சாரு. நான் பிறக்கும் போதே நட்சத்திரம் தாங்க. I was a superstar even when I was born. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதிபதி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யவான்.
அப்படிதான் ஆண்டவர் நம்பிச்சாரு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. என் கர்த்தர் எனக்காக யாவையும் முடிப்பார். என் கர்த்தர் சங்கீதம் 138 என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆண்டவர் எனக்காக என்ன பண்ணுவாரா? செய்து முடிப்பார். சங்கீதம் 57 பாருங்க, 57:8 ஏதாவது ஒரு வசனம் இருக்கா பாருங்க. 8:9 சங்கீதம் 57:8-9 டக்கு டக்கு நெடுங்க பார்க்கலாம். சாரி, வேற ஒரு வசனம். என் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார்னு வரும். 58-57 அதுல ஒரு வசனம் ரொம்ப அழகா வரும். எடுத்துறேன். எந்த வசனமா? ஓகே, இன்னொரு வசனமும் இருக்குதுமா. சங்கீதம் 57 என் கர்த்தர் எனக்காக ஆமென் யாவையும் ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya. எல்லா மனுஷனுக்கும் வெற்றி பெறணும்ன்ற உள்ளத்துல இருக்குதுங்க. எல்லா மனுஷனும் வெற்றி பெறதான் ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். ஏன்னா நீ வெற்றி பெறலனா ஆண்டவருக்கு மகிமையா இருக்காதே. ஏசாயா 48:9 ஏசாயா 48:9 என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சியின் நிமித்தம் உன்மேல் பொறுமையாயிருப்பேன். 10ஆம் வசனம், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் கொகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். என் நிமித்தமே 11ஆம் வசனம், அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். ஆண்டவர் சொல்றாரு, he has put greatness in you. மகத்துவத்தை நான் சொல்றேன் பாருங்க. மகாத்மா நீங்க. என்னது? மகாத்மா, உன்னதமான தேவனுங்க. அழகா படிச்சிருக்க. அவர் சொல்றாரு, நீ நல்லா இல்லைன்னா, நீ தோத்து போயிட்டீங்கன்னா, நீ வெற்றி பெறலாம், எனக்கு அசிங்கண்டா. என் நாமத்துக்கு கலகம் வரக்கூடாது. அதனால உங்ககிட்ட எப்படி இருக்கிறேன்? நான் பொறுமையா இருக்கிறேன், உன்னை புடமிடுறேன், உன்னை உருவாக்குறேன், வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் கொகையிலே உன்னை ரபாலா ஷேகதுரியா துலபா எங்க தெரிந்து கொண்டாரா? உன்னை உபத்திரவத்தின் நல்லது நல்லது. ஆமென். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகவே உம்முடைய பிரமாணங்களை மனுஷகுமாரன் மிகுந்த உபத்திரவத்தின் மூலமாய் பூரணப்பட்டார். ரபாலா ஷே. உபத்திரவத்தை கண்டு பயப்படாத, வலியை கண்டு வேதனைப்படாத. உன்னை புடமிட்டு தான் ஆண்டவர் சூப்பர் ஸ்டாரா மாத்த போறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா மாத்தணும்னு அவசியம் இல்லை. நீ ஏற்கனவே என்னதான், நீ சூப்பர் ஸ்டாரா இல்லாம தான் இருக்கிறது தப்பு, நீ சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது தான் சரி. Greatness is inside of you already. ஆண்டவர் ஐபோன் அனுப்புறதுக்கு முன்னாடியே எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் எல்லா செயலையும் எல்லாத்தையும் செக் பண்ணி இது இப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும் தெரியும். டெம்பர் கிளாஸ் ஒட்டுறது தான் அவன் வேலை, கவர் பின்னாடி போடுறது தான் அவன் வேலை. செல்போன் எதுக்காக படைச்சு அமிச்சாரோ படைப்பாளி, அது வேலையை செய்யும். உன் வேலையை நீ செய்வ. கம்முன்னு ஆண்டவர் சொல்றதை கேட்டு அதற்கு முரண்பாடாக அவருடைய நிலைக்கு எதிராக செயல்படாத. வணங்கி கொடு. ஆண்டவரே என்னை உருவாக்குங்க. நீங்க எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வீங்கப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு பொருளை அனுப்புறதுக்கு முன்னாடியே செக் பண்ணி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி தான், குவாலிட்டி செக்கிங் QCன்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி செக்கிங் பண்ணி தான் வெளில அனுப்புவாங்க. ஆண்டவர் உன்னை ஏற்கனவே செக் பண்ணி அனுப்பிச்சுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீ சரியா ஓடாத கடிகாரம் கிடையாது, நீ சரியா ஓடாத கார் இல்லை, நீ நல்லா வேகமா ஓடுற காரு. ஏன்னா நீ பிறந்ததே ஒரு பெரிய அற்புதம், நீ பிறந்ததே ஜெயம். 500 மில்லியன் ஸ்பெர்ம்ல சண்டை போட்டுக்கிட்டு முன்னாடி ஒருத்தனா நீ பிறந்த பாரு, அப்பயே நீ ஜெயிச்சிட்ட. 499 மில்லியன் ஸ்பெர்ம்ஸை தள்ளி விட்டு நீ முன்னாடி வந்த பாரு, அப்பயே ஓட்ட பந்தயத்தில் நீ தான் ஜெயிச்ச. அதுலயும் ஆம்பளையெல்லாம் தள்ளி விட்டு பொம்பளையா நீங்கெல்லாம் பிறந்தீங்க பாருங்க, அதை விட பெரிய ஜெயம் அது ஒன்றும் கிடையாது. ஆமென். நல்லா லேடிஸ் எல்லாம் ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஆம்பளைய தட்டி விட்டு அப்பயே வந்தீங்க. அதனாலதான் எவ்வளவு நாங்க சொன்னாலும் இப்பெல்லாம் நம்ப மாட்டீங்க. இப்பெல்லாம் நீங்க எங்களை விட பெரிய ஆளா இருக்கிறீங்க. ஏன்னா ரொம்ப விசுவாசம் அதிகம். ஆமென். பெண்களுக்கு ஆண்டவர் சொல்றார் ஒரு வசனம், விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. யோசேப்பினுடைய அப்பா யாக்கோபு அவன் சொன்னான தரிசனத்தை,
அவங்க சகோதரர்கள் எல்லாம் பொறாமைப்பட்டார்களாம். ஆனால் யாக்கோபு தன் மகன் சொன்னதை தன் இருதயத்திலே காத்து வைத்துக் கொண்டானா. இருதயத்திலே விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. ஐயோ, கர்ப்பம் அடைகிறதே நீங்க விசுவாசத்துல தாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பன் தன் பிள்ளையினுடைய கனவை ஊட்டி வளர்ப்பான், சாகடிக்க மாட்டான். அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கூட வாங்கி கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்களை சிறப்படுத்தி பலப்படுத்தி வந்துட்டாரு மூஞ்சி பாரு. இல்லைங்க, தரிசனத்தை ஊட்டி வளருங்கள். ஆமென். பிள்ளையினுடைய விருப்பங்களை என்னன்னு கேட்டு அறிந்து அவங்க தீர்க்க, அவங்க தரிசனத்தை உள்ள இருதயத்தில் வச்சு, நல்ல அப்பா உள்ள வச்சிருந்தாங்க, நல்ல பேரண்ட், நல்ல தாய் தகப்பன் உள்ள வச்சுக்குவாங்க. அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது அப்போ அவனுக்கு புரிஞ்சுதுங்க. யோசேப்புக்கு ஆரம்பத்திலே தெரியும் நான் சிங்காசனத்துக்கு போறேன். அதனால தான் சிறைச்சாலையில உண்மையா இருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என்னைக்கா இருந்தாலும் நான் சிங்காசனத்தில் உட்கார போறேன், என்னைக்கா இருந்தாலும் நீ சாப்பாட்டுக்கு என் கையை நீட்ட போறடா எனக்கு தெரியும். அதனால ஜெயில ஒழுங்கா இருக்கு எனக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் என் கூட ஜெயில இருக்கிறாரு, எனக்கு கிருபை தந்தாரு, அதிகாரிகள் கண்கள்ல தயவு தந்தாரு. அதான் ஊராமுட்டு காரியத்துல ஒழுங்கா இருந்தா சொந்த காரியத்தை ஆண்டவர் உனக்கு தருவாரு வசனம் சொல்லு. ஆமே. மத்த வேலை மத்த காரியம் கண்ணாமன்னு செய்யாத, ஆண்டு உயர்த்த மாட்டார். அங்கதான் ஃபெயிலு. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் பெயர்ல உங்களை இன்னைக்கு விடுதலையாக்க தான் நான் வந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். திரும்பவுமாய் உங்களை கனவுவாதிகளாக, தரிசனவாதிகளாக, தீர்க்க தரிசனவாதிகளாக, சுவிசேஷகர்களாக, பிசினஸ்மேனாக உங்களை திரும்பவுமாய் ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வரும்போதே வாரண்டி கேரண்டி எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதாங்க, ஒரு பொருள்ல ஏதாவது பாதிப்பு இருந்தா கூட பொருளை திரும்பி அமுச்சு வச்சுக்கின்னு என்ன பண்றான், மாத்தி புது பொருளை, ஒரு பொருளுக்கே வாரண்டி கேரண்டி கொடுத்துக்கிறானே. ஹல்லேலூயா. ஆடோனை உங்களை உண்டாக்கினார். யெகோவா தேவனால் படைக்கப்பட்டவர்கள் நீங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு 100% வாரண்டி, 200% கேரண்டி. அந்த கேரண்டியை ப்ரூவ் பண்றதுக்கு அவர் குமாரனையே அனுப்பிச்சு திரும்பவுமா அவர் குமாரன் சாயலுக்கு நம்மளை ஒப்பாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ரிலீஸ் பண்ணும் பொழுதே எல்லா செயல்பாடும் தான் ஆண்டவர் உங்களை ரிலீஸ் பண்ணார். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. யோவான் 8:45. பாருங்க, இயற்கையாவே நம்மள நம்ப முடியல. உண்மையை நம்மள நம்மள பொய் ஈஸியா நம்பிடுறோம். உன்னால படிக்க முடியாது, உன்னால கணக்கு போட முடியாது, உனக்கு கூட்டல் வராது, உனக்கு கலக்கு வராது, உனக்கு பெருக்கல் வராது. நான் நம்பினேன், கணக்கே எனக்கு வராதுன்னு நினைச்சேன். கணக்கு வரைக்கும் வரல, கணக்கிலே வரல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Glory to God. கணக்கெல்லாம் வர தேவையில்லை. உனக்கு கணக்கு போட அக்கௌண்டன்ட் ஆண்டவர் அனுப்புவார். ஒரு ஆமென் சொல்ல. படிச்ச மேதாவி படிக்காத உன்னிடத்துல வேலை செய்ய வருவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படிதான் நம்மலாம் இங்கிலீஷ்காரங்கிட்ட போய் டிவிஎஸ் சுந்தரம் அந்த புந்தரம் எல்லாத்தையும் பிடிச்சின்னு வந்தோம். ஆமே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து சொல்லுங்க, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. என்னது? பக்கத்துல சொல்லுங்க, நான் யாருன்னு உனக்கு. உன் வேலையை பார்த்துன்னு போ, உன் வேலையை பா. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். நீ பார்க்கிறது உண்மை இல்லை, பார்க்க போறது தான். ஓ ராபா லாபா சே. ஹல்லேலூயா. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட ஐத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு. விசுவாசத்தோட பாடுங்க. நீ வேலை செய்யற இடத்துல ஆண்டவர் உன்னை எஜமான் ஆக்க போறாரு. ஆமென். ஓ ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதி. ஓ
இணைந்து ஆமென். என்னில் என்ன நன்மை கண்டு என்னை அழைத்து உயர்த்தி வைத்து என்னில் என்ன நன்மை கண்டு என்னை அழைத்து அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்து ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். Come on, வஷகதரமா கட்டுகளை உடைக்கிறவர், சாபங்களை உடைக்கிறவர், நிர்மூலம் பண்ணுங்கப்பா கோட்டைகளை. ஓ ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஆமென் ஆமென். நீங்க ஒரு பொருளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிவியா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், அதை முடிச்சுதான் அனுப்புறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நோக்கம் பொருளுக்கு முன்னாடியே என்ன வந்துருச்சு தெரியுமா? நோக்கம் வந்துருச்சு. ப்ராடக்ட் வரதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? பர்பஸ் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது? பர்பஸ் இருக்கு. You understand that? Amen. So you have a purpose even before you came into the world. இந்த பூமிக்குள்ள வரதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன இருந்தது? Oh, believe it. நம்புறவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு நோக்கம் இருக்குதுயா. ஆமென். ஹalleluya. உன் முடிவு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்கப்பட்டாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ உருவாக்கப்பட்டு நீ வெளியே வந்ததே ஒரு பெரிய அற்புதம். யாரும் உன்னை தப்பா குறைவா எண்ணுவதற்கு அனுமதியாதே. நீ வளர்ந்து உன்னுடைய காரியங்களை எல்லாம் அநேகர் கெடுத்து இருக்கிறார்கள். மனம் திரும்பி பிள்ளையை போல இரு. மத்தேயு 18:3. ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே. குழந்தை போல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வர வர குழந்தை போல போடாமா. ஆமென். ஹalleluya. அப்பப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை வரவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட யாருக்கும் ஆசை வராதா? நான் பார்த்துருக்கேன். இருக்கிறா கல்யாணத்தில் பிரியாணி சாப்பிடலாம் கூட ஐஸ்கிரீமுக்கு லைனை கட்டி கடைகளானாலும் போடுறான்னு ரெண்டாவது திரும்பி ரவுண்டு போய் தெரியாதவன் மாதிரி நின்று ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டவர்கள் தான் அண்ணா. ஏன் ஐஸ்கிரீமை நம்ம தயாரிக்கணும்னு நமக்கு ஏன் எண்ணம் வரல? நான் கேட்குறேன். ஆமென். ஹalleluya. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். திரும்ப போய் உங்க சிறு பிராயத்தில் உள்ள கனவுகளை நிறைவாக்குங்கள். ஆமென். இயேசுவுக்கு 12 வயசு இருக்கும்போது தன் தாயும் தகப்பனையும் பார்த்து சொன்னாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் செய்யும்படியாக வந்திருக்கிறேன். லூக்கா 2:49. அதற்கு அவர், நீங்கள் என்னை ஏன் தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியது அறியீர்களா? அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றாரு. யாரை பத்தி சொல்றாரு சொல்லுங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அப்பா வேலை செய்ய வந்துக்கிறேன்னு சொல்லுங்க. அப்பா வேலையை செய்ய வந்துக்கிறேன், அதனால உன் வேலையை பார்த்து நீ போ. என் வேலையில வந்து தலையை விடாத, முக விடாத, தேவையில்லாதது உனக்கு. என் ஓட்டத்தை நீ ஓட வேண்டாம், என் ஓட்டத்தை நான் ஓடணும். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் எதை நிர்ணயித்தாரோ அதை ஏற்கனவே முடித்து வைத்திருக்கிறார். எதை முடித்து வைத்திருக்கிறாரோ கர்த்தர் அதை நிலை நிறுத்தவும் செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன்.
ஊராயம் செய்கிற ஒரு பச்சையை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனையும் தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவனாய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன். நல்லா லைன் போட்டீங்களா கீழே இந்த வசனத்துல? என்னது? அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன், உன்னை கனி கொடுக்க செய்வேன். 79616626236 2328 இந்த நம்பர் யாராவது தெரியுமா? இந்த நம்பர் 79616626236 2328 நம்பர் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? என் ஆதார் நம்மள ஒரு நம்பர் ஆக்கி வச்சிருக்கான உலகத்துல. நான் பரலோகத்தின் மெம்பர், நான் பரலோகத்தின் குடிமகன். அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு காத்திருக்கிறோம். I am a citizen of heaven. நான் வந்ததே பரலோகத்துல, நான் இருப்பதே அவரை போல. என் அடையாளமே கிறிஸ்து. I am a child of God. நான் அவருடைய மகன், நான் அவருடைய மகள். That is my identity. அதான் ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்றாங்க இந்த உலகத்துல. அடையாள கோளாறு. ஆனா தான் ஆம்பளையா பொம்பளையானே சிலருக்கு தெரியாம வெளியில அலைஞ்சிட்டு இருக்கான் ரெயின்போ போட்டுட்டு. ஆண் என்றும் பெண் என்றும் உருவாக்கினாரா. ஆமென். ஆவியில் ஆண் இல்ல பெண்ண இல்ல. ஆமென். ஆவியில் ஆண் இல்ல பெண்ண இல்ல. அதெல்லாம் இங்க பூமிக்குரிய காரியங்கள். ஆமென். ஹalleluya. என்னை என்னாக்கிய தெரியாது. தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னாரு எண்ணாதேன்னு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொன்னாரு? எண்ணாத. உன்னை என்னைக்கு ஆக்கி வச்சிருக்கிறான், நீ அதை நம்பிட்டு இருக்க? நம்பாத. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் பிளான்ஸ் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனை பர்பஸ் நிலை நிற்கும். ஆமென். நீதிமொழிகள் 19:21 மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய 1000 பிளானை போட்டுட்டு இல்ல இதான் நடக்கணும்னு நினைக்கிறோம், நடக்காது. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் தாம் சொன்னதை நிறைவேற்ற மாத்திரம்தான் அவர் ஃபைனான்ஸ் பண்ண ஆபிலிகேட்டடா இருக்கு. ஓகே, ஆண்டவர் ஏதாவது உங்களை சொல்லி அதை செய்ய சொன்னார்னா அதுக்கு மட்டும் தான் ப்ரொடியூசரா இருப்பார், அதுக்கு தான் அவர் ஃபைனான்ஸ் பண்ணுவார். உன் இஷ்டமான உன் திட்டத்துக்கெல்லாம் நீயா சூடு போட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஃபைனான்ஸ் பண்ண மாட்டார். ஆமென். நோக்கம் திட்டத்தை பார்க்கிலும் மேலானது, வல்லமை உள்ளது. நோக்கம் திட்டத்தை பார்க்கிலும் முக்கியம் உள்ளது. நோக்கம் திட்டத்திற்கு முன்பதாகவே இருக்கிறது. உன் கனவு மிகவும் பெரியது. உன்னுடைய கனவின் இறுதியை உன்னால் காண முடிகிறதா? காண. நீ கண்டதுதான் உண்மை, நீ காண்கிறது பொய். நீ கண்டதுதான் உண்மை, நீ காண்கின்றது பொய். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் விட்டிருந்தார். ஆண்டவருக்கு ஆரம்பத்திலிருந்து முடிவு தெரியும், நான் சிங்காசனத்தை தான் உட்கார போறேன்ட்டு. அதனால அவமானத்தை சந்தோஷமா. ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்கு, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சி மற்றும் என்னை மாற்றி சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்கு, சந்தோஷம் என்னில். ஓ ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை மாற்றி சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவமாளி அதை சுமந்தலைந்தேன், பாவமாளி அதை சுமந்த. ஓ அவர் அன்பு குரலை அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலை அழைத்தது. அந்த இன்ப நாளில் இருந்தேன், ஓ அந்த இன்ப நாளில் இருந்தேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம். இயேசு என்னை ரட்சித்தார் மற்றும் என்னை. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. என்னை ரட்சி நான் ஆடி பாடுவே, அவரும் நாளை யார். என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி பொங்கி பொங்கி.
என் உள்ளம் பொங்கி பொங்கி, என் உள்ளம் பொங்கி 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 வழியும். ஆமென். ஆண்டவர் மீன் பிடிச்சிருக்கிற பேதுருவை கூப்பிட்டு, இனி நீ மீன் பிடிக்க மாட்ட, என்ன பிடிப்ப? மனுஷனை பிடிப்ப. ஃபர்ஸ்ட் அகாப்பே அன்புல கூப்பிட்டாராம், தெய்வீக அன்புல கூப்பிட்டாராம். அவன் கொஞ்சம் தள்ளி ஓடி புறம்பா போயிட்டான், திரும்பவும் மீன் பிடிக்க போயிட்டான். அப்புறமா ஆண்டவர் கரையில போய் இறங்கி ஃபீலியோஸ், பிரதர்லி லவ், சகோதர அன்பு, சிநேகித அன்பு, அதுல கூப்பிட்டாராம். போய் தெய்வீக அன்பு கூப்பிட்டா இவன் ரொம்ப பயப்படுறான் அப்படின்னு என்ன கூப்பிட்டாரா? ஃபீலியோஸ், சகோதர அன்பை கூப்பிட்டாராம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, வந்துடுற ஆண்டவரே. ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய அகாப்பே அன்பு உங்களுக்கு வேணுமா? ஃபீலியோஸ்ல வேணுமா? எந்த லெவல்னாலும் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். ஏன்னா பூமிக்கே வந்தார் கம்யூனிகேட் பண்ண. பரலோகத்தை விட்டு இறங்கி பூமிக்கே வந்தாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. குமாரன் சாயலுக்கு ஒப்பாகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஞானஸ்நானம் எனும் உடன்படிக்கையில் இதுவரைக்கும் ஞானஸ்நானம் யாரா எடுக்கலனா தயவு செய்து ஞானஸ்நானத்துக்கு உடன்படுங்கள். ஆமென். சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சாமுவேலை அனுப்பி அடுத்த ராஜாவை தேர்ந்து கொள்ளும்படியா ஈசாய் வீட்டுக்கு அனுப்புகிறான். முதல் குமாரனை கூப்பிடுறான், நல்லா இருக்கான் பாக்குற, நல்லா கிளீனா அழகா ஷேப் பண்ணிட்டு, இல்ல ஒருவேளை தாடி கூட வச்சுட்டு ட்ரிம்மா வந்து நிக்கிறான். இவன் இல்லன்றாரு ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நல்லா இருக்கான், உயரமா இருக்கிறான், மூத்த பிள்ளை. அப்புறம் ரெண்டாவது பிள்ளைய கூட்டு வந்து காட்டுறான், இவனும் இல்லையே, நல்லா தான் இருக்கான் பார்க்க. மூணாவது பிள்ளை வருது, நாலாவது பிள்ளை வருது, 11 பிள்ளைய நிறுத்துறான். ஒன்னும் இல்லை, அவ்வளவுதான்றான். இல்லையா, ஐயோயோ உன் வீட்டுல தான் இருக்குது ராஜா, உன் வீட்டுல தான் இருக்கிறாருன்றான். கூட்டமா வேற யாரு இருக்கிறான்? ஐயோ வந்து சேத்துல பிறந்துக்கிறான். அவங்க ஆட்டு சாணத்தோட ஆட்டோட ஒரே நாத்தமா, சிவந்த மேனி அப்படின்னு போட்டிருக்கு ஆங்கிலம். அப்படின்னா ரெடி ஆங்கிலத்துல. சிவந்த மேனி ஒரு ரொம்ப அழகால வெயில்ல காஞ்சி போய் வறண்டு முடியெல்லாம் அப்படியே செவந்து போய் மூஞ்சில எல்லாம் ஃப்ரெக்கிள்ஸோட வந்து நிக்கிறான். அப்படி நாத்தத்தோட வந்து நிக்கிறான். அதுதான் அந்த அர்த்தம். செவந்த மேனின்னா சிவப்ப வெயில்ல. நீங்க பாத்தீங்கன்னா சில பிச்சைக்காரங்களாம் பார்த்து எனக்கு பொறாமையாகும். தலையில பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர் இருக்கும், ப்ரௌனு, எல்லோ, கிரீனு. எத்தனையோ ஆயிரம் கொடுத்து நம்ம போய் அதை அடிக்கிறோம். அவன் ஃப்ரீயாவே வெயில்ல போய் எல்லா மண்டமும் அவன் தலையில ரொம்ப அழகா இருக்கு ஸ்ட்ரீக்ஸோட சுத்துறான்டா பிச்சைக்காரன். அப்படிதான் வந்து நின்றானா டேவிட். வாஸ் அப்படிதான் வந்தான் டேவிட். அவன் பரண்டு நிற்கிறான், ஆட்டோட ஆட்டு நாத்தம் அவன் மேல. சாமுவேல் கை நேரா தைல கோப்பி மேல போகுது. சாமுவேல் எழுந்து நிற்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த இஸ்ரவேலை ஆள போகிற ராஜா அந்த நாத்தம் புடிச்சவன் தாண்டா இருக்கிறான், அந்த உருப்படாதவன் தாண்டா இருக்கிறான். அவன் மேல அபிஷேகத்தை ஊத்து, தைலத்தை ஊத்து. நீங்க உங்க மேல தைலத்தை ஊத்துறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க மேல அபிஷேக தைலத்தை ஊத்துற என்ன நாத்தம் உன் மேல இருக்குது? கர்த்தர் அதெல்லாம் பார்க்கல. உனக்குள்ள ஒரு ராஜாவை வச்சுதான் உன்னை அனுப்பும் போதே நீ ராஜா தான். நீ ராஜா, நீ ராஜா. ஆமென். ஆண்டவன் அனுப்பும் போதே உனக்குள்ள கிங்ஷிப் அமைச்சிருக்கிறாரு. நீ ஆளும் வர்க்கம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ ஜெயிக்க பிறந்தவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ தோற்க பிறந்தவன் அல்ல, நீ ஜெயிக்க பிறந்தவன். உன்னை பறக்கும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். கூனி குறுகி அந்த ஆட்டு மந்தைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த, சிக்கிக்கிட்டு இருந்த தாவீதை விடுதலை பண்ணி ஆண்டவர் ராஜாவாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் விடுதலை ஆக்க போறார். உன் பிள்ளை அப்படிதான் ஆக்க போறார். ஆமென். உன் பிள்ளை பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருக்க போறான். ஆமென் சொல்லுங்களேன். உன் பிள்ளை நிறைய சபையை கட்டுவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது சபையை கட்டுவார். பாதாளத்தின் வாசல்கள் ரபகத ரியாலபா மேற்கொள்வதில்லை. I will build my church and the gates of hell shall not prevail. Don't allow any organization, denomination, any company, any corporation to tell you who the hell you are, because you are not hell, you are made in heaven. நீ பரலோகத்தில் உண்டாக்கப்பட்டவன். ஒரு ஆர்கனைசேஷன் உன் பொசிஷனை சொல்ல வைக்காத. பரலோகம் உனக்கு நினைத்திருக்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். நீ ஆள பிறந்தவன், நீ ஜெயிக்க பிறந்தவன், நீ வெற்றி பெற பிறந்தவன். வெற்றியை அடைவதற்காகவே கர்த்தர் உன்னை வடிவமைத்து உன்னை பிறக்க செய்திருக்கிறார் இந்த பூமியில. ஆமென். கர்த்தர் சமூகத்தில் எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உன்னுடைய தரிசனத்துக்குள்ள, உன் கனவுக்குள்ள திரும்பி வா. இந்த ஆண்டை நல்லா நல்லா விடாதீங்க. ஒரு செகண்ட் கூட விடாதீங்க. ஒரு செகண்ட் கூட நீங்க இந்த வாரத்துல இந்த ஆண்டுல ஒரு நொட்டி கூட விட்டுக்கூடாதீங்க. Not even a second. Everything is precious. Redeeming the time. நிறைய இருக்கு. இதெல்லாம் அடுத்த வாரத்தில் உள்ள போலாம். காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள். Redeeming the time. Don't lose your time. Use your time. நிறைய கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க.
வேர்டை நல்லா கேட்டுக்கிட்டே இருங்க, சத்தியத்தை கேளுங்க. ஆமே, சத்தியத்தை பேசுங்க. நல்ல வியாபாரம் உள்ள நல்ல குறுநோக்கு உள்ளவர்களை பார்த்து சந்தித்து அவர்களோடு கூட நல்ல கொலாபரேஷன் வைங்க. தேவையில்லாத இதெல்லாம் கட்டிக்கிட்டு மேலே போக முடியாது. ராக்கெட்டு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கீழே தள்ளிக்கிட்டே போகும். ஏன்னா அவ்வளோ வெயிட்டை மேலே தூக்கிட்டு போக முடியாது, எரிச்சுக்கிட்டு தான் மேலே போகும். ஆமே, ஹல்லேலூயா. ஆர்பிட் உள்ள போகும்போது மேலே இருக்கிற ராக்கெட் பாட்டு மட்டும் தான் போவோம். நீ மேலே உயரே போகணும், நீ உயரே போகணும். உயரே உயரே உன்னை ஆண்டவர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. உன்னை உயரே 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 ஆண்டவர் கொண்டு போவார். ஆமென். நீங்க நெகட்டிவ் வாய்ஸஸ் உங்க வாழ்க்கையில் அனுமதிக்காதீங்க. இந்த உலகத்தினுடைய கட்டமைப்புலாம் சிஸ்டம்லாம் உங்களை நீ யார், உன் ஞானம் எவ்வளோன்னு மெஷர் பண்ண விடாதீங்க. நீ அதை பார்க்கிலும் ஞானி, அதை பார்க்கிலும் விலையேற பெற்றவன், அதை பார்க்கிலும் நீ மகத்துவம் நிறைந்தவன், நீ மகாத்மா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் துளைத்தேன், என்னையே மறந்து போனேன். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், பொது வழியை திறந்து நடத்தி சென்றி. உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், பொது வழியை நீ திறந்து நடத்தி சென்றி. அப்பா அப்பா மகன் நான், மகன் நான். அப்பா அப்பா மகன் நான், மகள் நான். மணிதானே அப்பா, உன் கண்ணேன் மணிதானே அப்பா. உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன், நீரே என் அடைக்கலமே. இதுவரை நான் அறியேன், நானே உம் பிள்ளை என்று. உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை, உம் நிழலில் தான் எந்த பாதுகாப்பு. உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை, உம் நிழலில் தான் எந்த பாதுகாப்பு. அப்பா, கைகளை உயர்த்தி எல்லாரும் பாடுங்களேன். அப்பா மகன் நான், மகள் நான். அப்பா அப்பா மகன் நான், மகள் நான். கண்ணீர் மணிதானே அப்பா, கண்ணீர் மணிதானே அப்பா. உம் கண்ணீர் மணிதானே அப்பா, உம் கண்ணீர் மணிதானே அப்பா. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தேன் காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தேன் காப்பாற்றினீர். அணைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர், இரட்டை கலைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அணைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர், இரட்டை கலைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அப்பா அப்பா மகன் நான், மகள் நான். அப்பா அப்பா மகன் நான், மகள் நான். கண்ணீர் மணி
சத்தத்துல பாடுங்க. கண்ணீர் மணிதானே அப்பா, கண்ணீர் மணிதான் அப்பா, கண்ணீர் மணிதான் அப்பா, கண்ணீர் மணிதான் அப்பா, கண்ணீர் மணிதான் அப்பா, கண்ணீர் மணிதானே அப்பா. கண்ணின் மணி நீங்க. You're the apple of his eye. You're the supreme creation. ஆண்டவர் உண்டாக்கின உன்னதமான படைப்புல நம்ம தாங்க. ஏன்னா அவர் சாயலை உடையவர், அவரை போலவே இருக்கிறவர்கள். We are like him, made him in his likeness. Let it sink into your heart. உங்க இருதயத்துல ரொம்ப ஆழமா பதியட்டும் இந்த நாளில. பொய்கள் அல்ல, தேவனுடைய சத்தியம். சத்தியம் உங்களுக்குள்ள பதியட்டும். சத்தியம் உங்களுக்குள்ள பதியட்டும். இந்த ஆண்டு ஒரு புதுமையாக இருக்க போகிறது. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுங்கள், அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அநேகரை என் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். உண்மையா ஆண்டவர் உண்மையா ஆண்டு சொல்ல வார்த்தையை ரிசீவ் பண்ற அந்த பயத்தோடு, தேவ பயம். வேதம் சொல்கிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை விரவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை கொண்டு வரும். எந்த மனுஷனை நீ பிரியப்படுத்த வேணாம், கர்த்தரை பிரியப்படுத்து. நீ தேவன் முன்னே பயபக்தியா இரு. நான் உன் வாழ்க்கை எப்ப பார்த்தாலே நான் சொல்லிடுவேன், 5 வருஷத்துல நீ எங்க இருப்ப. I will tell you who you will be in 5 years. By the fear of God that you வாழ்க்கையில தேவ பயம் எவ்வளவு இருக்குதுன்னு வெச்சே நீ எங்க இருப்பேன்னு நான் சொல்வேன் 5 வருஷத்துல. விளையாட்டுக்காரி இல்ல நான் சொல்றது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்றேன், நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்றேன், நீங்க பிரகாசிக்கணும்னு சொல்றேன். வேதம் சொல்லுகிறது, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான்களா இருக்கிறார்களே. Why are we crackheads? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், but we are dumb because we are not serious about God. ஏன்னா ஆண்டவரை குறித்து ரொம்ப சீரியஸா இல்ல. நம்ம we are playful, விளையாட்டா உட்கார்ந்துட்டு இருக்கோம். கர்த்தர் சமூகத்துல வந்தா கூட நான் சொல்லிடுவோம் வாழ்க்கை எங்க போய்டும் 5 வருஷத்துல. ஆண்டவரை சீரியஸா, get serious with God. உண்மை ஆண்டவரை தேடு, உண்மை ஆண்டவரை ஆராதி, பயபக்தியோடு தேவனை தேடு. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். நீ நான் பார்த்திருக்கேன், என் கண்ணால பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு எங்கெங்க இருக்கிறாங்க கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள். ஒரு மாசமே 70 லட்சம் 80 லட்சம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு மாசமே 1 crore. சர்ச்சில் பாய் போட்டு சேர்லாம் போட்டு ஒழுங்கா எல்லாத்தையும் கலெக்டா அப்படி வச்சிருப்பாராம் சர்ச்சில். இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு போய் உயரத்தில் கொண்டு போய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல ஒரு பயபக்தி நமக்குள்ள இருக்கணும். நிர்விசாரம் வரக்கூடாது, அலட்சியம் வரக்கூடாது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருந்தா கர்த்தரை பார்க்கணும், கர்த்தரை தான் பார்க்கணும். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அவருடைய ஆலயத்தில் அவரை நான் காணும்படியாக வந்தேன். Be serious when you come to God. At least a few hours. வாரத்தில் சில மணி நேரங்கள் தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம எல்லாம் கார்ப்பரேட் ஃபெலோஷிப்க்கு வரோம். Can we not seriously seek God? Only God is saying, all that I have promised over you, all that I have promised over you will come to pass. நான் உன் வாழ்க்கையின் மீது சொன்னதெல்லாம் நிறைவேறும் மகனே. நீ உத்தமமா என்னை தேடு. யோசுவாவை பாருங்க, என்ன உத்தமமா தேடு நான் போட்டிருக்காங்க. பூமியிலே மோசேயை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவன் இல்லை வேதம் சொல்லுதுங்க. மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுவது. தேவ பிரசன்னம். You are not called to live a mediocre life. You are called to live a lucrative life. ஏதோ சாதாரணமான சாமானியமான வாழ்க்கை வாழ நீ அழைக்கப்படல. அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியாது. Not for ordinary but for extraordinary. And I want to instill that seed in your heart before I die. நான் சாகிறதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட விதையை உங்க இதயத்தில் விதைச்சிட்டு போன நான் விரும்புறேன். Because that will grow. That's a tree that will bear fruit. அவன் இலை உதிராத மரத்தை போல இருப்பான்.
தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். அவன் செய்வதெல்லாம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கனி கொடுக்கணும் ஆண்டவர். இந்த ஆண்டு எங்க சபை கனி கொடுக்கணும், பிள்ளைகள் எல்லாம் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. பிசினஸ் ஃபீல்ட்ல இருக்கட்டும், ஜாப் ஃபீல்ட்ல இருக்கட்டும், கார்ப்பரேஷன்ஸாக இருக்கட்டும் ஆண்டவரே, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஆர்கனைசேஷன்ஸா இருக்கட்டும், பலுகி பெருகட்டும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்படட்டும், பூமியை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, டெம்பரரியா இருக்கிறவங்களை பெர்மனண்டா மாத்துங்க ஆண்டவரே. அப்பா, தற்காலிகமா இருக்கிறவங்களை பெர்மனண்டா மாத்துங்க ஆண்டவரே. நிரந்தரமான காரியங்களை செய்யுங்கப்பா. பிசினஸ் பண்றவங்களை மல்டிபிள் ஃபோல்ட் பிளெஸிங் தாங்க ஆண்டவரே. அதை பெருக்க செய்யுங்கப்பா. MBA எல்லாம் என்ன ஆண்டவரே, உங்க ஞானம் எங்களுக்குள்ள இருந்த 1000 MBA எங்களுக்குள்ள வந்தது போல அப்பா, 1000 PhD எங்களுக்குள்ள வந்தது போல படிச்ச ஆண்டவரே. அப்பா, நான் உங்களை உண்மையாய் தேட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சபையை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் அவர்கள் பெருகுவார்களாக. விசாலமான இடத்தில் ஆண்டவரே தீயையும் அக்கினியும் கடந்து வந்தோ, கர்த்தர் என்னை விசாலமான இடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். இப்படி உங்க பிள்ளைங்க நின்று மைக்கில் சாட்சி சொல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கர்த்தர் கிருபையாய் இருக்குவீராக. தம்முடைய தயவை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவீராக. தம்முடைய கிருபை அதிகமாய் பெருகட்டும் இந்த ஆண்டில. பலவீனங்கள், சோர்வுகளை கர்த்தர் உடைத்து அப்புறப்படுத்தியிருக்காய் நன்றி. நாசம், மோசங்கள், ஆபத்துகள், விபத்துகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். அக்கினி மதிலா இருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கனி கொடுக்க செய்வீராக. கனி கொடுக்க வேறானது சத்தியத்திலே ஊன்றி நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. பூத்து குலுங்கும்படியாய், காய்த்து கனி கொடுக்கும்படியாய் செய்வீராக. ஆசீர்வாதங்கள் உங்கள் பிள்ளைகள் மீது பேசி அனுப்புற ஆண்டவரே. உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுடைய பிள்ளைகள் மீது ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், வானத்தின் ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள், பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதங்கள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள், பரிசுத்த ஆவியானுடைய வாசமும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்ய மகிமைப்படுத்துவீராக. துதிகன மகிமை உமக்கு எடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், விசேஷித்த ஞானமும் நம்முடைய பிள்ளைகளோட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தேவ பிரசன்னம் இருந்து தாபரிப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.